اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم بالله اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم بالله صلاة دائمة برحمة الله. السلام عليكم يا ابن البارك والمجان والرسالة. السلام عليكم يا ابن البارك والمجان والرسالة. السلام عليكم يا ابن البارك والمجان والرسالة. எங்கப்பா படிக்கணும்? எங்க படிக்க? சொல்லு, எங்க படிக்கணும்? எப்பா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கப்படுது, ஆன் பண்ணிட்டியப்பா? அதாவது அதாவது கீழே சொல்லப்படுகிறது, அல் மகதூபி அலைஹிம் என்பவர்கள் எவர்கள் மீது கோபம் கொள்ளப்பட்டதோ அவர்கள் அல் யஹூது யூதர்களாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏலி கௌலிஹி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லியிருப்பதினால். இப்படி இப்போ மினுகும் அந்த வேதக்காரர்களிலே யூதர்களிலே உண்டு மண் சிலர்கள் லஅனஹுல்லாஹு அல்லாஹ் இவர்களை சபித்தானோ கதிப அலைஹி அவன் மீது கோபம் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் இந்த வேதக்காரர்களே உண்டு. ஒரு லால் விளங்குதா அப்படின்னு அல்லாவே குரானில் சொல்கிறாங்கிறதுனால யார் தான்? யூதர்கள் தான் கோபத்துக்குரியவர்கள்னு சொல்லப்படுது. இது கீழ்கருத்து. ஒரு லாலீன் என்பவர்கள் நசாரா யாரா இருக்கும்? ஏலி கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லியிருப்பதினால். அது லல்லு அவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள் மின் கபுலு இதற்கு முன்னாலேயே வழிகட்டு போய்விட்டார்கள். வா லல்லு கசீரன் மீதமானவர்களை வழிகெடுத்தும் இருக்கிறார்கள். நசாராக்கள் என்ன செஞ்சிருக்காங்கவா? இந்தியாவுன்னு வழி கெட்டு போயிட்டான். வாதல்லு பிறர்கள் ஒருபாடு ஜனங்களை வழி கெடுத்தும் இருக்கிறான். வாதல்லு கசீரன் அதிகமானவர்களை இவர்கள் வழிகெடுத்தும் இருக்கிறார்கள் அப்படின்னு நசாராக்களை பற்றி தான் பேசுகிறான். அப்போ லாலின்னா யார்? நசாராக்கள். கோபம் கொள்ளப்பட்டவர்களாம் யார்? யூதர்கள். ஒரு கீழ்கருத்து. ஆனால் பக்கதுருவிய மருஃபுஆக இதை அறிவிக்கவும் பட்டிருக்கான், எழுதிக்கிறது ஹதீஸை. எப்படி இது கீழ்கருத்து இல்லாமல் கொடுக்குறாங்க. மருஃபுவான ஹதீஸும் இருக்கான். முஸ்னது அஹமது எதில் வருது? முஸ்னது இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹுடைய முஸ்னதில் வருது. இல்லைங்கதா மருஃபுவாவே வருதான். கால அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். கால அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கௌலில்லாஹி கைரில் மஹ்தூபி அலைஹிம் பற்றி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டேன். எழுதிக்கிட்டீங்களா? அப்படியே எழுதிருங்க. முஸ்னத் இமாம் அஹமதில் வருது. முஸ்னத் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இந்த கிதாபில் வருது. கால அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். அன் கௌலில்லாஹி கைரில் மஹ்தூபி அலைஹிம் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல பற்றி கேட்டேன். யார் சொல்லலாம்? கைரில் மஹ்தூபி அலைஹிம் அல்லாஹ் சொல்கிறான், கோபம் கொள்ளப்படாதவருடைய வழியை காமின்னு. அந்த மஹ்தூப் அலைஹிம் யாருன்னு கேட்டேன். அபூதர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. உடனே கால ஸல்லல்லாஹு சொன்னாலும் உமல் யஹூது யாரா இருக்கும்? யூதர்களாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. கேட்டேன் உமுல் யஹூதுல நான் கைரில் மஹ்தூபி அலைஹிம் என்ற அல்லாஹ்வுடைய சொல்லை பற்றி கேட்டேன். மஹ்தூப் அலைஹிம்னா யாருன்னு கேட்டேன். கால ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க உமல் யஹூது யாரு? இங்கே கீழ்கருத்தில் போய் சொல்கிறாங்க. மறுப்பான ஹதீஸே இருக்குது. வலந்தாலியனை பற்றி கேட்டேன். அனில்லாஹி வலந்தாலின் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை பற்றி கேட்டேன். கால நசாரா என்ன சொல்லிட்டாங்க? அவங்களாம் நசாராக்கள்னாங்க. இப்போ என்னவாயிடுச்சுது? கீழ்கருத்து கொடுக்குறாங்க. விளங்குதா? மஹ்தூபி அலைஹிம் என்றால் யூதர்கள் என்பது கீழ்கருத்து. லாலீன் என்றால் நசாராக்கள் என்பதெல்லாம் என்ன கருத்து? கீழ்கருத்து. ஆனால் மறுப்புவாவே இது வருது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க,
இமாம் முஸ்னத் அஹமது ரஹ்மத்துல்லாஹி கித்தாபில் வருது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஜுந்து பின் ஜுனாதா. அபூதர் ரலியல்லாஹுடைய பெயர் என்ன? ஜுந்து பின் ஜுனாதா. நான் கைரில் மஹ்தூபி அலைஹிம் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை பற்றி கேட்டேன். மஹ்தூப் அலைஹிம் என்றால் யார் என்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு தெள்ள தெளிவாகவே சொன்னாங்க, உமுல் யூதர்கள்ட்டாங்க. வலல்லாலீனை பற்றி கேட்டேன், லாலீன்கள்னா யார் என்று. உன் நசாரா, அவங்க யாரு? நசாராக்கள் என்றும் சொன்னார்கள். அவர்கள் நசாராக்கள். நாங்கள் இப்போ விளங்கிருச்சா உனக்கு? இப்போ கீழ்கருத்தில் சொன்னாலும் மறுப்பாவே ஹதீஸ் இருக்குது. ரைட் தானே? பக்கது ருவிய அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மருஃபூஅன் மருஃபுவாவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அபூதர் ரலியல்லாஹு ஹதீஸ். ரைட் தானேப்பா? கோபம் கொள்ளப்பட்டவர்கள் என்றால் யூதர்கள், வழிகட்டவர்கள் லாலீன் என்றால் நசாராக்கள் என்று மறுப்புவான ஹதீஸும் இருக்கிறது. மேலும் இப்படியும் சொல்லலாமா, விளக்கம் கொடுக்கலாமா? ஏப்பா இப்படி அர்த்தம் வைக்க இந்த இடங்கள்ல வையத்தஜீஹு ஐயுகால, இப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டு பேசப்படுவதும் முறையாகும். எத்தஜீஹுன்னு என்ன அர்த்தங்க? இப்படியும் இந்த வசனத்தை முன்னோக்கலாம். எத்தஜீஹுனா இப்படியும் முன்னோக்கி ஐயுகால சொல்லப்படுவது சாத்தியமாகும். இந்த அர்த்தம் வை. எத்தஜீஹு ஐயுகால மஹ்தூபி அலைஹிம் வலல்லாலீனுக்கு இப்படி விளக்கம் சொல்லப்பட்டு இந்த வசனத்தை முன்னோக்குவதும் சாத்தியமாகும். அடுத்து வைக்கிறது விளங்குதானே? இத்தஜக எத்தஜீஹு விளங்குதுவா? இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் கூறப்பட்டு இந்த வசனத்தை முன்னோக்குவதும் சாத்தியமாகும். எப்படிங்க? அல் மஹ்தூபி அலைஹிம் என்பவர்கள் அல் உசாத்து, மஹ்தூபு அலைஹிம் என்பவர்கள் பாவிகள். மஹ்தூப் அலைஹிம்னா யாரு? ஆசிக்கு ஜம்மு உசாத்து, ஆசிக்கு ஜம்மு விளங்குதப்பா? அல் மஹ்தூபி அலைஹிம் எவர்கள் மீது கோபம் கொள்ளப்பட்டது அவர்கள் அல் உசாத்து, யாரா இருக்கும்? பாவிகளாய் இருக்கும், பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கும் அன்னு விளக்கம் கொடுக்கப்படலாம். வல்லாலூன் என்பவர்கள் அல் ஜாஹிலூன பில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புரியாதவர்கள் என்று சொல்லலாம். லாலின்னா யாரு? அல்லாஹ்வை புரியாதவர்கள் என்றும் விளக்கம் கொடுக்கப்பட்டு இந்த வசனத்தை முன்னோக்கலாம். என்ன பார்த்து வைக்கிறது? வல்லாலூன் என்பவர்கள் அல் ஜாஹிலூன பில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறியாதவர்கள், தெரியாதவர்கள் என்றும் விளக்கம் சொல்லப்பட்டு இந்த வசனத்தை முன்னோக்குவது சாத்தியமாகும். ஏனென்றால் அண்ண முன்னாம அலைஹிம் என்பவர், அண்ண முன்னாம அலைஹிம் என்பவர்கள், அண்ண முன்னாம அலைஹிம்னே சொல்லலாம்பா. அண்ண முன்னாம அலைஹிம், முன்னாம் என்ன கைரில் மஹ்தூபி அலைஹிம்னா முன்னாம அலைஹிம் தானப்பா. அண்ணல் முன்னாம அலைஹிம் என்பவர்கள் மண் சிலர்களாயிருக்கும். உஃபிகே அவர்கள் தௌஃபீக் அளிக்கப்பட்டார்கள். லில் ஜம்இ பைன மாரிஃபத்தில் ஹக்கி, ஹக்கை விளங்குவதற்கு மத்தியிலே லிதாத்திஹி, அல்லாஹ்வுக்காக, லிதாத்தினா அல்லாஹ்வுக்காக ஹக்கை விளங்குவதற்கு மத்தியிலேயும், வல் கைரி விளங்குதப்பா, கைரை விளங்குவதற்கு மத்தியிலேயும், ஏலில் அமலி பிஹி கைரை கொண்டு அமல் செய்வதற்காக, கைரை கொண்டு அமல் செய்வதற்காக விளங்குதப்பா, கைரை விளங்குவதற்கு மத்தியிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்காக ஹக்கை விளங்குவதற்கு மத்தியிலே ஒன்று சேர்ப்பதற்கு தௌஃபீக் செய்யப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் இப்போ காணல் முகாபிலு லகு முன்னாமு அலைஹிமுக்கு ஆப்போசிட்டானவர்கள் மண் சிலர்களாயிருக்கும். இஹ்தல்ல ஏதா குவத்தைஹி, அதனுடைய 2 சக்திகளில் ஒன்றை வீணாக்கி விட்டார்களே அவர்களாக ஆகுவார்கள். இவர்தான் ஆப்போசிட்டானவர்கள். என்ன? அல் ஆக்கிலத்தி சிந்தனை என்ற, வல் ஆமிலத்தி அமல் செய்வது என்ற சக்தியையும், சிந்திப்பது என்ற சக்தியையும் 2 குவத்துகளில் ஒன்றை வீணாக்கினவர்களாக ஆகுவான். என்ன இருக்குதே ஆகும். அவங்க தான் முகாபில். எல முன்னாமலையும்னா யாரு? ஹக்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி விளங்குவதற்கு மத்தியிலே விளங்குதப்பா தௌஃபீக் அளிக்கப்பட்டவர்கள். கைரை விளங்குவதற்கு மத்தியிலே ஏலில் அமலி பிஹி, கைரை கொண்டு அமல் செய்வதற்காக, கைரை கொண்டு நல்ல விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக, கைரை ஒன்று சேர்ப்பதற்கும் அல்லாஹ்வுக்காக
ஹக்கை விளங்குவதற்கு மத்தியிலே ஒன்று சேர்ப்பதற்கும் தௌஃபீக் அளிக்கப்பட்டவர்கள். இல்லை ஹக்கை விளங்கணும்பா, சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது, நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏபா கபூரிலே கேள்வி கேட்கப்படுவது முன்கரும் நக்கீரும் ஹக்கும் வல் ஜன்னத்து ஹக்கும் ஒன்னாறு ஹக்குன், அப்படிதானே? இதெல்லாம் ஹக்கில் நம்மளாம் எதை நம்பி இருக்கிறோம்? நம்மளை மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படும், கேள்வி கேட்கப்படும், சொர்க்கோன்னு ஒன்று இருக்குது, நரகோன்னு ஒன்று இருக்குது, அன்னாறு ஹக்கும் வல் ஜன்னத்து ஹக்குன் ஒரு முன்கரும் நக்கீரும் ஹக்கும். இதெல்லாம் நம்ம நம்பி இருக்கோமா இல்லையா? ராத்துக்காக வேண்டி அல்லாவுக்காக நம்பி இருக்கிறோம். விளங்குதப்பா? அப்போ முன்னாமலையும் தான் யாரு? ஹக்கை விளங்குவதற்கு மத்தியிலேயும் விளங்குதப்பா. அதுக்கடுத்து ஹைரை விளங்குவதற்கு மத்தியிலேயும், ஏன் அந்த ஹைரை கொண்டு அமல் செய்வதற்காக, ஹைரை ஒன்று சேர்ப்பதற்கு மத்தியிலேயும், அல்லாவுக்காக ஹக்கை விளங்குவதற்கு மத்தியிலே ஒன்று சேர்ப்பதற்கும் தௌஃபீக் அளிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டோம். விளங்குதப்பா? அல்லாவுக்காண்டி ஹக்கை வழங்கினவர்கள், விளங்குவதற்கு தௌஃபீக் வேணும். விளங்குவதற்கு என்ன? நல்லதை விளங்குவதற்கு, இது நல்லது, நல்லதை விளங்குவதற்கும் தௌஃபீக் அளிக்கப்பட்டவர்கள். ஏனால் அமல் பிஹி, அதை கொண்டு என்ன செய்வதற்காக? அமல் செய்வதற்காக வேண்டி ஹக்கை விளங்குதப்பா, ஹைரை விளங்குவதற்கு மத்தியிலேயும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக ஹக்கை விளங்குவதற்கு மத்தியிலேயும் ஒன்று சேர்ப்பதற்கு தௌஃபீக் அளிக்கப்பட்டவர்கள் தான் முன்னாம அலைஹிம். அப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டானவர்கள் யாரே? ஹக்கை விளங்குவதற்கு தௌஃபீக் அளிக்கப்படாதவர்கள், நல்ல விஷயங்களை விளங்குவதற்கு தௌஃபீக் அளிக்கப்படாதவர்கள். இதுதான் ஆப்போசிட் வரணும். ஏன்னால் இப்போ வச்சு பாரு, அண்ணல் முன்னாம அலைஹிம் என்பவர்கள் மண் சிலர்களாயிருக்கும் உஃபிக்கு அவர்கள் தௌஃபீக் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல் ஜம்இ பைன மஅரிஃபத்தில் ஹக்கில் தாத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்காக ஹக்கை விளங்குவதற்கு மத்தியிலேயும், வல் ஹைரை விளங்குவதற்கு மத்தியிலேயும், ஏலில் அமலி பிஹி அந்த ஹைரை கொண்டு அமல் செய்வதற்காக, ஹைரை விளங்குவதற்கு மத்தியிலேயும் விளங்குதப்பா ஒன்று சேர்ப்பதற்கு தௌஃபீக் அளிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் இப்போ காணல் முகாபிலகு முன்னாம அலைஹிமுக்கு ஆப்போசிட்டானவர்கள் சிலர்களாக ஆகுவது என்ன செய்யும்? சிலர்களாக ஆகுவார்கள். இஹ்தல்லை ஏதா குவத்தை, ரெண்டு குவத்தில் ஒன்றை வீணாக்கி விட்டார்களே, அப்படிப்பட்டவர்கள் முன்னாமலைக்கு ஆப்போசிட் ஆகுவார்கள் என்ற காரணத்தினால். ரெண்டு குவத்தில் ஒன்றை வீணாக்கிட்டாங்கன்னு என்னப்பா? ஆக்கிலத்தி சிந்திப்பது என்ற குவத்தையும், ஆமிலத்தி அமல் செய்வது என்ற அமல் செய்வதற்கு ஒரு குவத்து வேணும்லப்பா. இப்பா விளங்குவதற்குன்னு ஒரு குவத்து இருக்குல்ல, அந்த குவத்து இருக்கா இல்லையா? உனக்கு சிந்தனை சக்தி இருக்குதானே செய்யுது. விளங்குவது என்ற குவத்துக்கு மத்தியிலேயும் விளங்குதப்பா, விளங்குதா? விளங்குவது என்ற சிந்தனையில் விளங்குதப்பா, சிந்தனையையும் அந்த குவத்தையும், ஆமிலத்தி அமல் செய்வது என்ற அந்த குவத்தில் ஒன்றையும் வீணாக்கினவனாக ஆகுவது அவசியமாகும். அப்படித்தானே? மேலே உள்ளவங்க நல்லமல் செய்வதற்கு தௌஃபீக் அளிக்கப்பட்டவங்க. இப்போ இவங்க சிந்திக்கவும் மாட்டான், அமல் செய்யவும் மாட்டான். அந்த குவத்தெல்லாம் இருக்கு, ஆனால் அதை கொண்டு என்ன செய்ய மாட்டான்? அமல் செய்யாதவன், கெடுத்தவன், இவன் தான் ஆப்போசிட் ஆகணும். அப்போ முல்ஹில்லு பில் அமல் செய்யாதவன் ஃபாசிக்குன், அமல் செய்யாதவன் ஃபாசிக்காக இருக்கும். எடுத்துனப்பா, முஹில்லு பில் அமல் செய்யாதவன் ஃபாசிக்காக இருக்கும். மக்தூபுன் அலைஹி, அவன் மீது கோபம் கொள்ளப்பட்டவனாக இருக்கும். ஏனி கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதினால், இல் காத்திலி வேணுமென்று கொலை செய்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எப்படிங்க? வமை யக்துல் மூமினன் முத்தஅம்மிதன் ஜஸாவுஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா வகதிபல்லாஹு அலைஹி. அல்லாஹ் அவனை சபிச்சிட்டான். இப்போ அவன் வேணுமென்று கொலை செய்தவனை பற்றி அல்லாஹ் சொல்றான். வமை யக்துல் மூமினன் முத்தஅம்மிதன், வேணுமென்றே மூமினை எவன் கொல்லுகிறானோ ஜஸாவுஹு ஜஹன்னம், அவனுடைய கூலி நரகம், ஹாலிதன் ஃபீஹா, அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான். மூமினை கொண்டவன், வேணுமென்றே கொண்டவன், தெரியாதனமாக கொண்டதுங்கிறது வேற, நம்ம தட்டணும் செஞ்சு போயிட்டான்னா அது வேற. விளங்குதா? வேணுமென்றே மூமினை எவன் கொல்லுகிறானோ ஜஸாவுஹு ஜஹன்னம், அவனுடைய கூலி நரகம், ஹாலிதன் ஃபீஹா, அவன் நிரந்தரமாக கிடப்பான்.
வகதிபல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான். வல்லஅனஹு, அவனை சபித்து விடுவான். வஅத்தலஹு, அவனுக்கு சித்தம் செய்து வைத்திருக்கிறான். அதாபன் அவீமா, கடுமையான அதாபை சித்தம் செய்து வைத்திருக்கிறான். அப்போ இங்கே என்ன சொல்கிறான் அல்லாஹு தாலா? அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்துட்டான், அவன் சாபத்துக்குரியவன் ஆகுறான், அல்லாஹ் அவனை கோவப்படுறான், என்ன அல்லாஹ் சொல்கிறான்ல. அப்போ காபிர்களுக்குத்தான் விளங்குதப்பா, அவன் சாபத்துக்குரியவன் ஆயிடுறான், அல்லாவுடைய கோபத்துக்குரியவன் ஆயிடுறான். அவங்க நல்ல அமல் செய்வதற்கு தௌஃபீக் அளிக்கப்படாதவன் தானே, விளங்குதப்பா. அல்லாவுடைய கோபத்துக்கு வேண்டி செஞ்சிடறான், அவன் ஆளாயிடுறான். விளங்குதா? இங்கே ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, பிரதர் கேட்டேன் நேற்று சொல்லணும்ல. இப்போ காவிர்களுக்கு தான் நிரந்தரமான நரகம், விளங்குதான்னு கேட்டேன். இது அல்லாத தற்கொலை செய்தவனுக்கும் நிரந்தர நரகம்னு வருது, ஹாலிதன் முகல்லதன் வருது. தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாவனை ஆனால் அவன் என்ன செய்வான்? நரகத்திலேயே அவனுக்கு ஒரு நல்லா தூக்கு போட்டு கொடுப்பான். அவன் செத்துக்கிட்டே இருப்பான். விஷத்தை குடிச்சு செத்தாமனா அவன் கையில் விஷத்தை கொடுப்பான், குடிச்சிட்டு சாவுவான். நெருப்பை குடிச்சிட்டு செத்தாவனே இறக்க நரகத்தில் நெருப்பு தான் குளிச்சு எரியுது. இதான் கேட்டேன். அவன் செத்து உயிர் வரும், மறுபடியும் அவன் செத்துக்கிட்டே இருப்பான். ஹாலிதன் முகல்லதன்லாம் வருது நிரந்தரமாக. தற்கொலை செய்தவன், அது மாதிரி மூமினை கொண்டவன், இவனும் காலிதன் வீகான்னு வருது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல குழுவுதுனே நடத்தணும், நானே கிடப்பான். இந்த காவிரிக்கு மட்டும் தான் நிரந்தரம், மற்றவங்களுக்குலாம் என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாதுன்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஆக இவெல்லாம் நல்லபடி செய்வதற்கு தௌஃபீக் அளிக்கப்படாதவன்னு அர்த்தம். கேட்டுதானே? அப்போ சொல்லுங்க. அப்போ என்னப்பா லீ கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பதினால் வேணுமென்றே கொலை செய்தவன் விஷயத்தில் விளங்குதப்பா, கதிபல்லாஹு அலைஹிங்கிறான். ஒமை யக்துல் மூமின முத்தஅம்மிதன் ஜஸாவுஹு ஜஹன்னம் காலிதன் ஃபீஹா, கதிபல்லாஹு அலைஹி, உன் மீது அல்லாஹ் கோபப்பட்டு விட்டான்னு சொல்கிறான். வல் முஹில்லு பில் இல்மி, இல்மை வீணாக்கினவன், இல்மை படிக்காதவன், ஜாஹிலுன், அவன் யாரா இருக்கும்? ஜாஹிலா இருக்கும். லாலுன், வழிகேடனாய் இருக்கும். ஏலி கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்வதினால், மாதா பாதல் ஹக்கி, சத்தியத்துக்கு பிறகு கிடையாது, இல்ல தலாலு, வழிகேடை தவிர கிடையாது. அல்லாஹ் ஒருவன்கிறது தான் ஹக்கு, அல்லாஹ் ஒருவன்கிறது தான் ஹக்கு. இதற்கு பிறகு இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஒருத்தன் போனான்னா வழிகேடு தான். மாதா பாதல் ஹக்கி, ஹக்குக்கு பிறகு என்ன இருக்கிறது? இல்ல தலால், வழிகேட்டை தவிர என்ன இருக்கிறது? முடிஞ்சு போச்சா? சரி. இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. இல்திகா சாக்கினின் மத்தியில் ஏற்படலாம், அப்படிதானே? தாபத்துன், இங்கே வந்து இல்திகா சாக்கின் ஏற்படுது. ஆனால் இதெல்லாம் மத்தியில் எது கூடும்? இல்திகா சாக்கினும் கூடும். அப்போ வரலாலின்னு இல்திகா சாக்கின் ஏற்படுது இல்லை, அது மத்து. எதற்கென்ன நீட்டி படிக்கிற நேரத்தில், அழிப்பூச்சி படிக்கிற நேரத்தில் கூடும். இதாங்க தஜ்வீது சட்டம். ஒரு கூட்டம் அதெல்லாம் இல்திகா சாக்கினே கூடாதுன்னு, இல்திகா சாக்கினா உங்களுக்கு அலர்ஜி ஆகிடும். இல்திகா சாக்கின் ஏற்பட்டால் என்ன செய்வாங்க? அலர்ஜி ஆகி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அது அவங்க என்ன சொல்கிறாங்களாம், பதில் அல்லீன்ங்கிறாங்க. அல்லீன் ஹம்சாவை கொண்டு வந்துடுவாங்க, அல்லீன். அப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. வலல்ல அல்லீன் ஹம்சா, லாலீன்ல சொல்கிறோம், அல்லீன் ஹம்சாவுக்கு பற்ற வச்சு படிக்கிறாங்க. வலல்ல அல்லீன் என்றும் கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. பில் ஹம்சத்தி, ஹம்சாவை கொண்டு. அலா லொகத்தி மண், ஒருவருடைய அகராதியின் பிரகாரம். ஜத்தே, ரொம்ப கடப்பு செய்தார். ஃபில் ஹர்பி மீன் இல்திகாய் சாக்கினேன், ரெண்டு சுக்குன் சந்திப்பதிலிருந்து விரண்டோடுவதிலே கடப்பு செய்தாரே அந்த ஒருவருடைய அகராதியின் பிரகாரம் ஹம்சாவை கொண்டு வரல அல்லீன் என்ன செய்யப்பட்டிருக்கான்? கம்மியாக ஓதப்பட்டு. அவருக்கு இல்திகா சாக்கினே பிடிக்காது, அவருக்கு அலர்ச்சி வந்துடும். விளங்குதா? மத்தியில் கூடுன்னு தான் சொல்கிறாங்க, அதுவும் கூடாதுங்கிறாரு. இல்திகா சாக்கினை விட்டு ஓடிடுவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? பதில் அல்லீன்கிறார். சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆமீன். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா முடிஞ்சிருச்சு. சூரத்துல் ஃபாத்திஹா முடிஞ்சோன்னா ஆமீன் சொல்லணும். ஆமீன்கிறது என்ன? அது இஸ்மு ஃபேல், தோற்றத்தில் இஸ்மு, ஆனால் அர்த்தம் ஃபேலுடைய அர்த்தம் வைக்கணும். விளங்குதா? இஸ்மு ஃபேலு மாதியுடைய அர்த்தம் வைக்கிறது இருக்குது. விளங்குதப்பா? அதுக்கடுத்து என்ன இருக்குது? அம்ருடைய அர்த்தமும் இருக்குது, முதாரியும் இருக்குது.
ஐகாத்த பாரதோடைய அர்த்தம் அப்படிதானப்பா. செத்தான இஃப்தரக்கவுடைய அர்த்தம் அப்படிதானே. ருவைத மெதுவா போ அம்பர் பேல். அது மாதிரி ஆமீனும் என்ன இருக்குதே அம்பர் பேலுங்கிறாங்க. அம்பர் பேலுடைய அர்த்தம் உள்ள இஸ்மு பேல் கேட்டா. ஆமீன் என்பது இஸ்முல் ஃபேல் இல்லதி ஓ இஸ்தஜிபு, நீ பதிலளி என்ற வெங்கதப்பா பொருளை தாங்கிய இஸ்மு பேலா இருக்கும். நீ பதில் அம்பர் பேலப்போ. அம்பர் பேலுடைய அர்த்தம் இஸ்மு பேல்ல. ஆமீன் என்பது இஸ்முல் ஃபேல் இல்லதி அப்படிதானே. ஆமீன் என்பது இஸ்முல் ஃபேலி ஃபேல் இல்லதி ஓ இஸ்தஜிப் இஸ்தஜிபுவாக இருக்குமே, பதிலளி என்ற பொருளாக இருக்குமே, அத்தகைய இஸ்மு பேலாக இருக்கும். வனிபினி அப்பாஸின் அலி அல்லா அனுகுமா, இப்னு அப்பாஸ் அலி அல்லா அனுமா சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. சல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானாவு, ஆமீனுடைய மானாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு கேட்டேன். இப்போ கால அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஃப் அல் அப்படியே செஞ்சிரியா அல்லா, ஏப்பா நீங்கள் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா, எங்களை பிடிச்சிடாதையா அல்லா, ஆமீன் அப்படி செய், இஃபல் அப்படியே செய்யின்னு அர்த்தம். அது இசுபல் தானே இஃபலுடைய அர்த்தம். முனிய ஆமீன் என்பதை மபினியாக்கப்பட்டிருக்கிறது அல் ஃபத்தை ஃபத்தையின் மீது. ஏப்பா ஆமீனை இழுத்திக்கா சாய்க்கினெல்லாம் ஏற்படும். ஆமீனே எப்படி அதுதான் ஆமீன்கிறோம். பக்தி செய்யும்போது அப்படி தான் நிப்பாட்டுவான். ஃபத்தையின் மீது மபினியாக்கப்பட்டிருக்கு. ஐன மாதிரி ஐனுன்னு இருந்துச்சு. ஐனுன்னா என்ன ஆகுங்க இழுத்திக்கா சாய்க்கின ஏற்படும். அப்போ ஐனேன்னு ஃபத்தை செஞ்சிருவோம். விளங்குதா. ஐநவி போல ஃபத்தையின் மீது மபினியாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆமீனுக்கு ஃபத்தையின் மபினியாக்கணும்? இல்திகாய் சாக்கினை ரெண்டு சுக்குன் சந்திக்கிறது என்ற காரணத்தினால். ரெண்டு சுக்குன் சந்திக்கக்கூடாதா? இல்திகாய் சாக்கினை ரெண்டு சுக்குன் சந்திக்கிறது என்ற காரணத்தினால் ஐநவை போல ஃபத்தையின் மீது மபினியாக்கப்பட்டிருக்கிறது. வஜா மத்து அலிபிகி, ஆமீனுடைய அலிபை நீட்டுவதும் வந்திருக்கிறது. ஆமீன் எப்படி சொல்றது? ஆமீன் என்று நீட்டுவதும் வந்திருக்கிறது. கஸ்ருஹா, அதை மக்சூரான இஸ்மா வச்சு சுரி ஆமீன் அப்படின்னு சொல்றது இருக்குது. கால பிரகதன் கேட்டேன், அந்த மஜ்னூன் படிக்கிறான், வையர்ஹம் உல்லாஹு அபுதன் கால ஆமீனா, வையர்ஹம் உல்லாஹு ஆமீனா. பெரிய ஒரு பைத்து ஒரு செய்தியும் இருக்கு. அதாவது லைலா மீது ரொம்ப காதல் கொண்டு நான் கேட்டேன், லைலா மீது காதல் கொண்டு ரொம்ப அவன் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். யாரு? மஜ்னூன். உடனே அந்த மஜ்னூனாவை அத்தா எங்கே கூட்டு போனாராம்? காபத்துல்லாவை கூட்டு போனாராம். கூட்டு போய் அதாவது மஜ்னூனை அவ அத்தா எங்கே கூட்டு வந்தாரு? காபத்துல்லாவை கூட்டு வந்தாராம். அத்தா பிகி அபூஹு மக்காவு கூட்டு வந்தார். அமரகு மஜ்னூனுக்கு ஏவுனாரு. ஐயத்தா அல்லகபி அஸ்தாரில் காபா, காபாவுடைய திரைச்சிலைகளை பிடிக்க வேண்டும் என்று ஏவினார். யக்கூல் சொன்னார், இப்படி சொல்ல சொன்னாராம், அல்லாஹுமையா அல்லா அரிகினி, என்னை ராகத்தடைய செய்யி, மின் உப்பிகா, அவளுடைய காதலில் இருந்து என்னை ராகத்தடைய செய். அல்லாம அரிகினி மின் லைலா மின் உப்பிகான் இருக்குமா. அரிகினி என்னை ராகத்தடைய செய், மின் லைலா லைலாவில் இருந்தும், ஓ உப்பிகா அவளுடைய காதலில் இருந்து என்னை ராகத்தடைய செய். அவள் மீது நான் காபம் கொண்டு காதல் கொண்டு என்ன செய்ய வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ராகத்தடைய செய் என்று சொல்லுடா அண்ணார். இப்போ கால அவன் சொன்னான், யாரு? மஜ்னூனு. அல்லாஹுமே யா அல்லா முன்ன அலைய பி லைலா. அவன் சொல்றான், அல்லாம அரிஹினி பி லைலாவ உப்பிகா, லைலாவில் இருந்து அவருடைய காதலில் இருந்தும் என்னை ராகத்தடைய செய்யின்னு சொல்லுங்கிறாரு. இவன் என்ன சொல்றான்? அல்லாம யா அல்லா முன்ன அலைய எனக்கு உபகாரம் செய், பி லைலா, லைலாவை கொண்டு என்ன செய்ய எனக்கு உபகாரம் செய் என்று சொல்றான். அஞ்சத ஆத ஷேர, இந்த பைத்தையும் படிச்சானா. என்ன பைத்து? யா ரப்பி லா தஸ்லுபன் நீ உம்ப அபதா வயர்ஹமுல்லாஹு அபதன் கால ஆமீனா. படிக்கலாம்ல. யா ரப்பி லா தஸ்லுபன் நீ உம்ப அபதா
ஃபயர்ஹமுல்லாஹு அபு கால ஆமீனா. ரப்பே லைலாவுடைய காதலை நீக்கிரு, என்ன ராக தடை செய்யுன்னு தான் சொல்றான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? யா ரப்பி, என்னுடைய ரப்பே, லா தசுலு பண்ணி உப்பகா, லைலாவுடைய காதலை என் கல்வை விட்டு நீக்கிறாத, சல்பு செஞ்சிடாத. யா ரப்பி லா தசுலு பண்ணி உப்பகா, லைலாவினுடைய காதலை என் கல்வை விட்டு சல்பு செஞ்சிடாத, நீக்கிறாத. வயர்ஹமுல்லாஹு, அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. மன்கால ஆமீனா, மன்கால ஆமீனா, ஆமீன் என்று சொன்ன அடியாருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. உணவாத்தா ஆமீன்ட்டார். என்னது ஆமீன் சொன்ன ரஹமத்து இருக்க விளங்குச்சப்பா. அப்போ எருஹமுல்லாஹு அபு தென்கால ஆமீனான்னு மத்து செய்யறான் அவன். அதுதான் எனக்கு கருத்து. இந்த பைத்தை அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்து இதை எழுதிக்க. யா ரப்பி லா தசுலுபன் நீ ஹுப்ப ஹாபதா எருஹமுல்லாஹு அபு தென்கால ஆமீனா. கேட்டப்பா, புரிஞ்சா? அடுத்து அப்போ தம்பி அலிஃபை நீட்டுவதும் இருக்கிறது. இப்போ கசுருகா அதை சுருக்கி ஆமீன் படிக்கிறது என்ன செய்யுது? இருக்கிறது. அடுத்து இப்போ கால ஆகர், இப்போ நீட்டி படிக்கிறது இருக்குல்லப்பா. அடுத்து இன்னொருவர் ஆமீன் படிக்கிறார். எப்படி படிக்கிறாரு? ஏய் சபா, இந்த வைத்து எழுதி கட்டுப்பட்டதில்லை. பண்ணலையாத அடா விளங்குதா? இன்னொரு படிச்சுக்காத. இன்னொருவர் கவிஞர் வந்து என்ன செய்கிறாரு? ஒட்டகம் கேட்டார். அவன் ஓடுறான். ஓடின உடனே இவர் என்ன செய்கிறாரு? என்னை விட்டு தூரமாக்குவானான்னு உடனே என்ன செய்கிறாரு? எங்களுக்கு மத்தியமான தூரத்தை எல்லாம் மேலும் அதிகமாக்குவானாக என்றார். வேற பைத்தியது. உடனே ஆமீன்ட்டார் இவர். ரைட்டா? போல ஐசமில் குரான். ஆனால் ஆமீன்கிறது எதில் கட்டுப்படலை? குரானில் கட்டுப்பட்டது கிடையாது. விஃபாக்கன் யோகவித்த சொல்லின் பிரகாரம் யாருமே இது குரானில் கட்டுப்பட்டதுன்னு சொல்லலை. யோகவித்த சொல்லின் பிரகாரம் குரானில் கட்டுப்பட்டது இல்லை. லாக்கின் யூ சன்னு ஹத்மு சூரத்தி, ஆனாலும் சூரத்துல் ஃபாத்தியாவை முடிப்பது சுன்னத்தாக்கப்படும். ஆமீனை கொண்டு முடிப்பது என்ன செய்யும்? சுன்னத்தாக்கப்படும். எத்தனைப்பா? லாக்கின் யூ சன்னு ஹத்மு சூரத்தி, சூரத்துல் ஃபாத்தியாவை பிஹி, இந்த ஆமீனை கொண்டு முடிப்பது சுன்னத்தாக்கப்படும். எத்தனைப்பா? அது லாக்கின் யூ சுன்னு ஹத்மு சூரத்தி பிஹி, ஆமீனை கொண்டு சூரத்துல் ஃபாத்தியாவை முடிப்பது சுன்னத்தாகும். ஏனே கௌலிஹி அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதினால் அல்லமனி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன், ஆமீனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்தார்கள். இந்த ஃபராஹி மின் கிராத்தி ஃபாத்திஹா, எடுத்தனப்பா, இந்த ஃபராஹி மின் கிராத்தில் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவிருந்து நான் முடிகின்ற நேரத்தில் ஆமீனை எனக்கு கற்றுத்தந்தார்கள். இப்போ காலை சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னஹு, இந்த ஆமீன் கல் ஹத்திமியல் கித்தாபி, லெட்டரில் முத்திரை வைப்பதை போல. தபாலில் முத்திரை வச்சு போனால் தான் தபாலுக்கு வெயிட் உண்டு. லெட்டர் பேடில் எழுதி என்ன செய்யணும்? சீல்லாம் வைக்கணும். அப்போ விளங்குதப்பா? தபாலுக்கு முத்திரையை போல இது என்ன செய்யும்? இது முத்திரையாக இருக்கும்ட்டாங்க. இப்படி தான் சொன்னாங்க. இன்னோக்கல் சூரத்து பார்த்தியாவுக்கு முத்திரை தாமின்கிறது. இன்னோக்கல் ஹத்திமி அல் கித்தாபி, லெட்டருக்கு முத்திரை இருப்பதை போல இதுவும் இன்னொருக்கு முத்திரையாக இருக்கும். அவி மானாவு இதே கருத்திலே இருக்கிறது கவுல் அலியின் ரலியல்லாஹு சொல். ஆமீன் என்பது ஹாத்திம் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய முத்திரையாக இருக்கும். ஹத்தம பிஹி, அந்த ஆமீனை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடித்திருக்கிறான். துஆ அப்திஹி, அடியானுடைய துவாவை ஆமீனை கொண்டு முடித்திருக்கிறான். யகூலுல் இமாம், இமாம் இந்த சூரத்தில் தொழு வைக்கும்போது இமாம் இதை சத்தம் போட்டு சொல்ற ஷாஹி மதுபில் இருக்குது. விளங்குதா? யகூலுல் ஆமீன், யகூலுல் இமாம், இமாம் ஆமீன்கிறதை சொல்வார். எஜியர் பிஹி, அதை இறைந்து ஓதுவார். இல் ஜஹிரியத்தி, இறைந்து ஓதப்படக்கூடிய தொழுகையிலே, சுபுகு, ஃபஜ்ரு, இஷா, ஜும்மா, பெருநாள் தொழுகை, இதெல்லாம் இன்னும் இறைந்து ஓதப்படும். அதில் இமாமும் என்ன செய்யணுமா? ஓதணும், ஆமீன் சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லணுமா. ஏன்? லிமா ருவி அறிவிக்கப்பட்டிருப்பதினால். அன் வாயிலுபன் ஹுஜிர், வாயிலுபன் ஹுஜிர் ரலியல்லாஹு தஆலாவிற்கு அறிவிக்கப்பட்டிருப்பதினால். அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் கான இதா கர வலல்லாலீன், வலல்லாலீன் என்று சொன்னால் கால ஆமீன், ஆமீன் என்று சொல்வார்கள். வரஃப விஹா சௌத்தஹு,
ஆமீனை கொண்டு தன் குரலை இணைச்சுவாங்க உயர்த்துவாங்கன்னு வருது. அப்போ இமாமும் ஆமீன் சொல்லணுங்கிறாங்க. விளங்குதா? இது ஷாஃபி மதுகளில் தான், ஹனஃபி மதுகளில் கிடையாது. ஆமீன்லாம் மறைக்கணும். இதெல்லாம் சுன்னத்தோ அது உள்ள மறைக்கணும். விளங்குதான்னு கேட்டேன். குனூத்து சுன்னத்து அவைய மறைக்கணும். சனா சுன்னத்து மறைக்கணும். ஆமீன் ஓதுவதும் சுன்னத்து அவைய மறைக்கணும். இதெல்லாம் சுன்னத்தோ அதை மறைக்கணும். வாஜிபையெல்லாம் இறைந்து ஓத வேண்டும். சூரத்தில் பாத்தியா ஓதுவது வாஜிபு, நம்ம சூரத்து ஓதுவது வாஜிபது, இறைந்து ஓதணும். 3 தொழுகை மகரிப் இஷா ஃபஜ்ர் ஜும்மாவில் பெருநாளில் மற்ற இடத்துலாம் என்ன செய்யணும்? மறைக்கணும். தக்பீர்லாம் வந்து தக்பீர் தெரியுமா? அந்த இறஞ்சி சொன்னால் தான் நிலை மாறும். மாறுறது தெரியல கம்மியாக நிற்பான். நிலை மாறுறது தெரியணும். தக்பீர் தெரியுமா ஃபர்லு, தக்பீர் தெரியுமா ஃபர்லு கேட்டேன். அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போனதுன்னா போவான், இடையே இல்லைன்னு மரமாக நிற்பான். அங்கே சத்தம் போட்டு தான் சொல்லணும். இப்போ அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கப்படுது, அன்னஹு அந்த இமாம் லா யக்கூலுஹு சத்தம் போட்டு சொல்ல மாட்டார், ஆமீனை சொல்ல மாட்டார். ஆனால் அவள் மஷூரு அன்பு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தொட்டு பிரபல்யமான கருத்து அன்னஹு யுஹ்பீஹி, அவர் என்ன செய்வார்? மறைத்து ஓதுவார். ஆமீனையும் ஓதுவார், மறைச்சு ஓதணும். விளங்குதா? மாமூங்களும் மறைச்சு தான் ஓதணும். கமா ரவாஹு அப்துல்லா பின் முகஃபல் அனசுன் ரலியல்லாஹு அறிவித்து போயிருப்பாரு. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? ஆமீனை இமாம் மாமூன் எல்லாம் மறைச்சு தான் ஓதணுங்கிறாங்க. ஒல் மாமூமு அப்படித்தானே இருக்கே. மாமூமும் அம்மீனு மாவு அவரோட ஆமீன் சொல்வார். ஏன் கவுலி அலைஹிஸ்ஸலாம் நபிஸ்லாம் சொல்லியிருக்கிறார், இதா காலல் இமாம் வலல்லாலீன், இமாம் வலல்லாலீன் என்று சொன்னால் கூலு ஆமீன், ஆமீன் என்று நீங்கள் சொல்லுங்கள். இன்னல் மலாயிகத்தை மலக்குகள் தக்கூலு ஆமீன், ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். பமன் வாபக தமீனு, யாருடைய ஆமீன் தமீல மலாயிகத்தி மலக்களுடைய ஆமீனுக்கு நேர்படுகிறதோ ஊஃபீர லவ்வு மா தக்கத்துவம் தம்பி, அவருடைய பாவத்திலிருந்து முந்தி விட்டதற்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது. விளங்குதா? ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார்கள்.